தாகமாயிருக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 43 வசனங்கள் வரை. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர், இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர், கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லெகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேதவாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தாகமாயிருந்தவர்களின் தாகத்தை தீர்த்த செய்தியை தெரிந்து கொள்ளுவோம். தாகம் 2 வகைப்படும். ஒன்று, தண்ணீரை நாம் குடித்தால் நம் தாகம் தீரும். 2, இயேசு சொல்லுகிற ஜீவ தண்ணீராகிய ஆவிக்குரிய வாழ்க்கை. எவர்கள் இயேசுவை தங்கள் முழு மனதோடு விசுவாசித்து அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இயேசு தொடர்பில் இருந்து எப்போதும் அவர்களை நீதியின் பாதையிலே நடத்துவார். அதைத்தான் ஜீவ தண்ணீர் என்று இயேசு சொல்லுகிறார். அவரே நமக்குள் இருந்து எப்போதும் வார்த்தையாக வெளிப்பட்டு நம் வாழ்வில் நமக்கு நன்மை தீமை பகுத்தறியும் அறிவை தந்து பரிசுத்தமாக வாழ வைப்பார். அப்படிப்பட்ட சிந்தையே நமக்குள் இருக்கும் என்பதுதான் ஜீவ தண்ணீர். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்படிப்பட்ட சிந்தையை பெற முடியாது. இயேசு காட்டும் பரிசுத்த வாழ்வு உங்களுக்கு வேண்டுமா? இன்றே இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் உள்ளத்தில் இயேசுவின் சிந்தை என்னும் ஜீவ தண்ணீர் குறையாமல் இருக்கிறதை காண்பீர்கள். ஜெபம். இயேசுவே, ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். Thanks for watching. Like, share, subscribe.